நமக. நம குலதெய்வதாமணியப்ப சுவாமி நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துசாமி இனிய வணக்கங்கள். அழகு, அறிவு, நிதானம் இவைகளை அடிப்படையாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு வருஷத்தில் சனி பகவானுடைய வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை எடுத்து சொல்வதற்காக அமர்ந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியானது திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த பலன்களை உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு இருக்கு. இந்த வாக்கியத்து கணக்குப்படி பார்க்குறப்ப சனி பகவான் கும்பராசியில தான் வக்ரத்துல இருக்கிறார். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு திருக்கணிதத்துல மீன ராசியில இருக்கின்றார். அதனால இப்ப கும்பராசியா மீனராசியாங்கிற குழப்பம் உங்களுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு திருக்கணிதத்தின்படி மீன ராசியில சனி பகவான் இருக்கிறார். அதை வைத்துதான் உங்களுக்கு இந்த பலன்களை முதல் எடுத்து சொல்றேன். அன்பர்களே, முதல்ல இந்த சனி பகவான் யார், அதை முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த சனி பகவான் யார், இவரால் நமக்கு என்ன நம்ம நன்மை தீமைகள் பிறந்த காலகட்டங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இனி எப்படி கிடைக்க போகுது, அதான் விஷயம். அப்ப இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவா சனி பகவானை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் ஆயுள் காரகன், கர்மகாரகன் அப்படிங்கிற ஸ்தானங்கள்லாம் அவருடைய இயற்கையான விஷயங்கள். ஆனா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் 9ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படிங்கிற 2 இடங்களுக்கு அதிபதியாக மாறுகிறார். அப்ப 9ஆம் இடம்னா தகப்பனார் ஸ்தானம், பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் பாவத்துக்கும் பிதற்கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான். 10ஆம் பாவங்கிறது ஜீவன சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள். இது ரெண்டுக்குமே அவர் தான் ஆதிபத்தியமா மாறுறாரு. அப்ப இந்த 2 இதை மட்டும் தான் நம்ம அடிப்படையை எடுத்து வச்சுக்கணும். இதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, இதைத்தான் நம்ம அடிப்படையா பார்க்க போறோம். சரி, இப்ப இந்த 2லயுமே அவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறான்னு பாக்குறப்ப லாபத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த 3 அடிப்படையை எடுத்து வச்சு பாக்குறப்ப இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல தகப்பனார் வழியில் ஏற்படக்கூடிய சொத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு லாபமாக சேரும். அதாவது தந்தை வழி உறவுகளாலும் அவர்கள் வழியில் ஏற்படக்கூடிய சுபமான யோகங்களாலும் இந்த வக்ரகதி நமக்கு நல்ல சுப பலன்களே தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாக்கியங்கள் பல்கி பெருகும். அந்த பாக்கியங்கள் பெருகுனாலே இதுவரை இருந்த நிறைய பிரச்சனைகள்லாம் விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக நமக்கு இந்த காலகட்டங்கள்ல அமையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10ஆம் இடம்ங்கிற ஜீவனஸ்தானத்தை வகிச்சுக்கிறதுனால இந்த தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த வக்ரகதியானது சுப பலன்களே தரும். ஏன்னா பொதுவாக பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மாதிரி பாக்கியாதிபதி யாருமே இல்லை, அவ்வளவு ஒரு யோகமானவர். அவர் லாபத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த லாபம் உங்களுக்கு நன்மையை செய்யும். பொதுவா வக்ரம் பெற்றால் அந்த கிரகம் பின்னோக்கி செல்லும்ங்கிறது ஜோதிடத்துறை விதி. வக்ரம் பெற்றால் சில பிரச்சனையை கொடுக்குங்கிறது விதி. ஆனா ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சுப யோகமும் லாபத்தோடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அடுத்து புது தொழில்கள் ஆரம்பிக்கணும்னு யாராவது முடிவு பண்ணாங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல ஆரம்பிங்க. இது பாத்தீங்கன்னா 136 நாட்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 29ஆம் தேதியில இருந்து கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரை 136 நாட்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார். அப்படி வக்ரகதியில இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஐப்பசி மாசம் முழுவதுமே ஒரு நன்மை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு, அதாவது எப்படி பெயர்ச்சி அடைஞ்சாருன்னா அதிசாரத்தில் பெயர்ச்சி அடைஞ்சு அவர் போற இடத்த பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெறக்கூடிய நிலைகள் இருக்கு. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த குருவும் சனியும் பார்த்துக்கிற காலகட்டங்கள்ல இன்னும் பலன்கள் அதிகரிக்க உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வக்ரகதி உங்களுக்கு லாப பலன்களையே தரும். அப்ப லாப பலன்களை தரும்போது உங்களுக்கு அதுக்கான ப்ரிப்பேரை நீங்க பண்ணிட்டீங்கன்னால், அதாவது முதல் சொன்ன மாதிரி குறிப்பா அவர் யாரு என்ன நமக்கு செய்ய போறாருங்கிறது மட்டும் விஷயம். அப்ப முதல் விஷயமே தொழில் சார்ந்த விஷயங்கள். அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு தொழில ஈடுபாடு இருக்கோ அல்லது அதை சரியான முறையில் செய்ய நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்க போகுது. தொழில், வியாபார, உத்தியோகம், இது எந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சரி, கட்டிடத்துறை, சினிமா துறை, கலைத்துறை, மற்ற எந்த துறையில இருக்கிறவங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு பூராமே நல்ல முன்னேற்றத்தை நோக்கி தரப்போகிறது. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட சில விரிசல்கள் இதையெல்லாம் சரி செய்யப்பட்டு உங்களுக்கு அதன் மூலமாக ஆதாயங்கள் நிறைய கிடைக்க போகுது. இப்ப அப்பா உள்ள கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதே மாதிரி வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்படுது. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்படுது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் வந்து இயற்கையாவே வக்ரம்னால் பின்னோக்கி செல்லுதான் நம்ம முதல் வார்த்தை சொன்னேன். அப்படி பின்னோக்கி சென்று திரும்ப அவர் கும்பராசிக்கே அவர் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது நாடி விதிப்படி மட்டும்தான் அது சாத்தியம். அப்படி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு தொழில் நன்றாக வரப்போகுது. அதனால இந்த 136 நாட்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகம் அள்ளி தரும். இதுதான் முதல் முக்கியமான விஷயம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே என்ன பாதிப்புகள் ஏற்படும் கேட்டீங்கன்னா, முதல் உடல் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள் ஏற்படும். உடல் சம்பந்தப்பட்ட நிறைய டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அல்லது வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப தொழில் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, யாரையும் சிலவங்களை நம்பி செஞ்சிருப்பாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு செஞ்சிருந்திருப்பாங்க, அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் தூர்தேச பயணம் போறாங்கிறக்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் சரியான முறையில் வந்து அது அணுகுமுறை செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இப்போ குறிப்பாக ஒருத்தளவுக்கு விசா எடுத்து வெளிநாட்டுக்கு போகலாம் சொல்லி அனுப்பாங்க. அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நீண்ட நாட்களாக கிடைக்காம இருக்கும். இப்போ நீங்க அதுக்கான இதை அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்க நண்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல இந்த பெர்மனன்ட் விசா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் உகந்த காலகட்டங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நன்மையை மட்டும்தான் முழுக்க செய்யும். அந்த செய்யக்கூடிய நன்மை நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா இனி வரும் காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி சுப பலன்களை நிச்சயமாக தரும். வாழ்த்துக்கள்.